والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم சில் மன் கதஅத் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எதையெல்லாம் எடுத்து நடக்க சொல்லியிருக்கிறானோ அதை முற்றுமுழுதுமாக எடுத்து நடக்குமாறும், எதையெல்லாம் தவிர்த்து நடக்க சொல்லியிருக்கிறானோ அதை முற்றுமுழுதுமாக தவிர்த்து நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் நாயகம் மாநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய அல்லது நுபுவத்துடைய இறுதி நபி மாத்திரமல்ல, கியாமம் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மூமின்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகவும் பொருத்தமான ஆகப்பெரிய ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்மாதிரி அல்லாஹ் தஆலா எதுவரைக்கும் கொணப்பித்து சேர்ப்பான் என்றால், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இந்த உலகம் தங்க போகின்றது என்று எங்களுக்கு தெரியாது. எத்தனை நூற்றாண்டுகள் எடுத்தாலும் அத்தனை நூற்றாண்டுகளுக்கும் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய 23 வருட காலம் அந்த வாழ்க்கையும், அதுக்கு இருந்த சிறு பருவத்தில் இருந்தே அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்த விதமும் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரி அளிச்சு கொண்டேதான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பலகீனம் எங்க இருக்குதுண்டா, இன்று வாழக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்துல எதை தூர நோக்காக கொண்டு வாழணுமோ அந்த தூர நோக்கு மாற்றப்பட்டு அற்பமான விஷயங்களை மனிதர்கள் நோக்கமாக மாற்றிக் கொண்டு விட்டார்கள். உலகத்துல ஒரு மூமின் வாழக்கூடிய நேரத்துல அந்த மூமினுடைய பெரிய ஹவா எப்படி இருக்கணும்டா, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பையும் எவ்வாறு அடைந்து கொள்வது என்பதுதான் அவருடைய போக்கஸாக, அவருடைய உயர் நோக்கமாக இருக்க வேண்டும். அதை தழுவிதான் ஏனைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன தபிஅன் லிமா ஜித்து பிஹி. உங்கள்ல யாருமே பரிபூர்ணமான மூமினாக மாற மாட்டார் எதுவரைக்கும் என்றா, நான் எதெல்லாம் கொண்டேனோ அவ்வளத்தையும் முழுமையாக பின்பற்றும் வரைக்கும் நீங்க மூமினாக மாட்டீங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துல அல்லது இஸ்லாமண்டா விளங்கி வச்சிருக்கக்கூடிய சில அமல்கள்ல, ரமலான்ல, தராவில, ஹஜ்ஜில அல்லது ஏதாவது எங்கட மார்க்க கிரிகைகள்ல இதுல அன்றாடம் நாங்க வலிமையா பழகிற வழிமுறைகள் அல்லது உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய இதுதான் இதனுடைய ஷரியத் என்று விளங்கி செய்யறதல்ல மோமினுடைய பண்பு. மோமின் மூச்சு விடுறதா இருந்தாலும், மோமின் சிந்திக்கிறதா இருந்தாலும், மோமின் நடக்கிறதா இருந்தாலும், மோமின் உடுக்கிறதாக இருந்தாலும், மோமின் சிரிக்கிறதாக இருந்தாலும், மோமின் பேசுறதாக இருந்தாலும், மோமின் பார்க்கிறதாக இருந்தாலும்,
மூமின் கேட்கிறதாக இருந்தாலும் நபி என்ன முறையில சொன்னாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிகாட்டினாங்களோ அது என்னாண்டு விளங்குற ஆர்வம், அதுல இருக்கக்கூடிய பற்று, அதுல இருக்கக்கூடிய ஆசை, அதுல இருக்கக்கூடிய தேற்றம், அப்படித்தான் நான் ஆகணும் என்ற ஹவா, இதுதான் மூமின் பண்பு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் மாறிக்கொண்டே போகும், தீன் மாறாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறதல்ல தீன், காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக் கொள்றதல்ல எங்கட அன்றாட தீனுடைய செயற்பாடுகள். எப்படி தொழுதாங்களோ அப்படிதான் இதுவரைக்கும் தொழுகிறோம், இதுக்கு பிறகு அப்படித்தான் தொழணும். தொழுகையில செயற்பாடுகள்ல மாற்றம் வரல. ருக்குக்கு பிறகுதான் சுஜூத், ருக்குக்கு முதல்தான் தக்பீரத்துல் இஹ்ராம், கியாம், எல்லாமே. காலங்களில் கொண்டோடியாச்சு, வேகமா போகுது காலம். இப்ப 4 ரக்காத் தொழுதுட்டீங்களா, 2 மாத்திரம் சொல்லலாம் யாருக்கும். அப்படி பேசலாம், பேசுறவங்களை நாம கபூல் செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுல விளங்கின நாங்க எல்லாத்திலையும் இதுதான் அடிப்படை உம்மத்து விளங்க மறந்துட்டு. அதுல அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான தலையங்கம் தான் இந்த காலத்துல யஹூதிகள் எங்களை கூறு கூறாக பிரிச்சு வச்சிருக்கிறான், நாங்க பிரிஞ்சிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முனாஃபிக்குடைய பண்புகள் எங்கள்கிட்ட லேசாக வெளியாகுது. 3 சிஃபத்துகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க. இதா ஹத்தஸ கஸிப, பேசினா பொய் பேசுவான். யாரு? முனாஃபிக். நயவஞ்சக பண்புள்ளவன் எப்படி நடந்து கொள்வான்? இதா ஹத்தஸ கஸிப, வாயை திறந்தா பொய். நாங்க செல்லுவோமே அண்ட புழு, அவ்வளவுக்கு பொய் தான் நிறைஞ்சிருக்கு. இதுல நாங்க வெரைட்டிஸ் பண்ணி கொள்ளலாது. அது ஜோக்குக்கு பேசினாரு, அது விளையாட்டுக்கு பேசினாரு, அது சீரியஸா பேசினார். அப்படி வெரைட்டிஸ் ஒன்று வந்தில்ல. பேசினாலே போயிண்டா அவ்வளவுதான். அது ஜோக்கா விளையாட்டா அங்க அங்க அந்த கேட்டகரிஸ் ஒன்று வந்தில்ல சரியத்துல. தூமினா கான, நம்பினா மோசடி செய்வார். வாக்குறுதி கொடுத்தா அதுக்கு மாறு செய்வார். முனாஃபிக் பண்பு. இந்த ஹதீஸை யாது வச்சு கொள்ளுங்க, ஒரு இடத்துக்கு வாரோம். நாங்க அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரின்னு சொன்னோம். எப்படி முன்மாதிரிண்டா, நபியவங்கட நுபுவத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை கூட உம்மத்துக்கு பிரயோசனமா தான் நல்லா ஆக்கிக்கிறான். நபியவங்க எப்பயுமே சேர்ந்து நடக்கிறவங்களா இருந்தான். சின்ன காலத்துல இருந்து பிரிய விட மாட்டான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 33வது வயசு இருக்கிற நேரம் குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னா, கஅபத்துல்லாவை இடிச்சு கட்டுவோம் என்று நினைச்சாங்க. அப்ப வேலைப்பாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு காவாசி வேலை போற நேரம் ஹஜருல் அஸ்வத் கல்ல வைக்க வேண்டிய இடத்துல ஒரு முரண்பாடு வந்துச்சு. இதை யார் எடுக்கிறது? முக்கியமான 4 கோத்திரத்தில் இருந்தார்கள். பனி ஹாஷிம், பனி தமீம், பனி ரிஃபாதா, பனி அக்தி. இந்த 4 கோத்திரத்தில் உள்ள தலைவர்மார்களும் முரண்படுறாங்க. எங்கட கோத்திரத்தில் உள்ள தலைவர் தான் இதை வைக்கும். இப்ப முரண்பாடு மிச்சம் தீவிரமா போகல என்ன செய்யறாங்கண்டா, அவங்க முடிவொன்று எடுக்கிறாங்க, இன்றைக்கு இதுக்கு ஒரு தீர்மானம் வராது, சண்டையில போய்த்து நிற்கும். அதனால நாங்க இன்றைக்கு இதை முடிச்சு கொண்டு போவோம். இன்றைக்கு யாரும் வைக்க தேவையில்லை. நாளைக்கு காலையில நேரத்தோட மஸ்ஜிதுக்கு வருவோம். முதலாவது யாரு மஸ்ஜிதுக்கு வாரோ அவர் முடிவெடுக்கட்டும், யாரு இந்த கல்ல வைக்கிறேன். அப்படி ஒரு தீர்மானத்துல இங்க எழுப்பி போறான். எல்லாரும் திரும்பி போக்கல, நான் தான் நாளைக்கு பெஸ்டுக்கு மஸ்ஜித்ல காலைக்கு வரணும், முதலாவது எழும்பி வெள்ளன காட்டுல விடிய காட்டுல நான் தான் வந்து சேரணும் என்ற அடிப்படையில நிறைய பேர் வீடு திரும்பி போய்
அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு காலையிலே அதிகாலையில எழுப்பி வாரத்துக்கு மாதிரி போறான். விஷயமும் நடக்குது. இப்ப நான் முதலாவது போடும் என்று அதிகமானவங்க காலையில எழுப்பி கொண்டு முதலாவது மஸ்ஜிதுக்குள்ள வர பார்க்கிறாங்க. யாரெல்லாம் அதிகாலையில மஸ்ஜிதுக்குள்ள வந்தாங்களோ அவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டது முதலாவது மஸ்ஜிதுல ஈக்கிற மனிதராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் நுபுவத் கொடுக்கப்பட்டில்லை. இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க பார்த்ததுக்கு பின்னக்காலே நான் தான் முதலாவது வரணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மனிதர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் சொன்ன மாறி மாறி என்னன்னா, எனக்கும் ஆசைதான் இந்த கல்லை எடுத்து வைக்க, இருந்தாலும் முகம்மது முதலாவது வந்திருக்கிறார், அவர் வைக்கிறேன்டா நாங்க முரண்பட பார்த்தோம், நாங்க ஒதுங்கின்னு பார்ப்போம்னு சொன்னோம். ஏண்டா அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் உண்மை பேசுறவர், அவர் எங்கள்ல நம்பிக்கையானவர், எங்கள்ல அவர் சேர்ந்து நடக்கிறவர். ஆனால் அவர் தூக்கி வைக்கிறேன்டா நாங்க எகென்ஸ் இல்லை, நாங்க முரண்பட மாட்டோம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பண்பை பாருங்க. அந்த காலத்துல கூட எப்படி நடந்து கொண்டாங்கன்னா, நபி அவங்க எல்லாரையும் நினைச்சாங்க, தனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சென்று தூக்கி தானாக அதை வைக்காமல் நபி அவர்கள் தன்னுடைய தோளில் இருந்த சால்வையை விரித்தார்கள். விரித்து ஹஜருல் அஸ்வத் கல்லை அந்த சால்வைக்கு மேல வைத்தார்கள். வைத்ததுக்கு பின்னுக்கால 4 பிரதான கோத்திரத்துடைய தலைவர்மார்களை கூப்பிட்டு நான் சால்வையுடைய 4 மூலையை பிடிக்க சொன்னார்கள். யாரெல்லாம் இதுல இணைஞ்சு கொள்ள ஆசையோ அவங்க வந்து அவங்க கோத்திர தலைவர்மார்கள் கிட்ட இருந்து இந்த வேலையில நீங்க பங்கு பெறுங்கன்னு கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க 4 பேரும் சேர்ந்து தூக்கித்தாங்க, நான் அதை தூக்கி வைக்கிறேன், அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து வெச்சதாக மாறிடும் என்று சொல்லி அந்த முறையை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து தூக்கித்தார நேரம் நபி அவர்கள் அவருடைய பொன்னான முபாரக்கான கையால் எடுத்து அந்த கல்லை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மத்துடைய பிரிவு ஏற்படப்படாது, உள்ளங்களுக்கு இடையில முரண்பாடு வரப்படாது, நாங்க பிரிஞ்சிடப்படாது என்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நுபுவத்துக்கு முதலிலிருந்தே பாதுகாத்தார். அதே போல அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சார்களோ அப்ப அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரத்தினர்களுக்கு மத்தியில பல வருடங்களாக பெரிய பிரிவினை ஒன்றும் யுத்தம் ஒன்றும் ஏற்பட்ட நிலைமையில முரண்பட்டு கொண்டே இருந்தார்கள். கிதாபுல்ல உலமாக்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு முதலாவது போன நேரம் ஆரம்ப கட்டமாக செய்த சில வேலை திட்டங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் மஸ்ஜித் கட்டினது, 2வது ஆஹா பைனஹும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள், இருந்த முரண்பாடை இல்லமாக்கினார்கள். குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய சில இடத்துல சஹாபாக்கள் முரண்பட்ட நேரம் அதுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத்துக்கள் இறக்கி நீங்க சேர்ந்துறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் நாங்க ஆரம்பத்தில் ஓதினார், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள அந்த கயிற்று குலமாக்கள் கொடுக்கக்கூடிய வரை விளக்கணம். அன்பா, கயிறு என்பது சிறு துணிக்கைகள் சேர்ந்து பெரிய துணிக்கைகளாக மாறி அது ஒரு பெரும் உறுதியான ஒரு பொருளாக கயிறு மாறுகின்றது. அந்த இடத்திலே ஒற்றுமை என்ற அர்த்தத்தை உலமாக்கள் கொடுக்கின்றார்கள். சேர்ந்திருங்க, வலா தஃபர்ரகு, நீங்க பிரியவானம். அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க யாது செஞ்சு பாருங்க. குறிப்பாக அன்சாரி சஹாபாக்களுக்கு இறங்கினது எப்படி யாது செஞ்சு பாருங்க. நீங்க பிரிஞ்சிருந்தீங்க, ஒத்தருக்கொத்தர் முட்டி கொண்டிருந்தீங்க, உங்களுடைய உள்ளத்தை நாங்க தான் சேர்த்து வச்சோம். நீங்க எங்கட நியமத்தால எங்கட அருட்கடையால சகோதரர்களாக மாறிட்டீங்க. அதே போல அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க நரகத்தில விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீங்க, அதுல இருந்து நாங்க உங்களை பாதுகாத்தோம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க நாடுறானோ இப்படித்தான் விளங்கப்படுத்துவான் அவன் அச்சாட்சிகள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத் இறக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு இந்த உம்மத்தில் ஆகப்பெரிய முன்மாதிரியான மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாரான். வரக்குள்ள சந்தோஷமா சிரிச்சு கொண்டு வந்தான். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
இன்றைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? நபி அவங்க சொன்னாங்க, உண்மையிலே ஆயிஷா நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் இன்றைக்கு தருவேன், கேளுங்க நான் தாரேன்னு சொன்னேன். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது வேணும் அது வேணும் என்று கேட்கல. ரசூலுல்லாஹ் எதை கேட்டா சந்தோஷப்படுவான், நான் கேட்கிறதால எனக்கு கிடைக்கும் சந்தோஷம், ஆனா நான் கேட்கிற கேள்வியால ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுற கேள்வி ஒன்று நான் கேட்கணும் என்று யோசிச்சு வீட்டு பின்னுக்கால கொஞ்சம் இருங்க யார சொல்லான்னு வாரன்னு சொல்லிட்டு வீட்டு பின்னுக்கால ஓடினாங்க வாப்பா கிட்ட. என்ன வாப்பாக்கு தான் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் தெரியும் ரசூலுல்லாஹ் கிட்ட எதை கேட்டா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி உடனே வாப்பா கிட்ட போனாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு அவங்களோட தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு தான் தெரியும் அவர்கிட்ட என்ன கேட்டா என்ன சந்தோஷப்படுவார், எப்படி சந்தோஷப்படுவார் என்று, அதனால நான் என்ன கேட்க வாப்பா அப்படின்னு கேட்டான். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சிரிச்சு கொண்டு சந்தோஷமாவா வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்டான். ஓ அப்படித்தான் வந்தாங்கன்னு சொன்னான். அப்ப நீங்க கேளுங்க, நேத்து ராவ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்ன நன்மாராயணம் சொன்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்பினான். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ஓடி வாரான். ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டான், ரசூலுல்லாஹ் நேத்து ராவ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்ன சொன்னார்? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிச்சு இது உண்மையிலுமே இது எந்த இடத்திலும் இந்த கேள்வி வாரன்னு விளங்கிச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு சந்தோஷமா பதில் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கண்டா, நேத்து வந்து யார் பிரிஞ்சிக்கிற ரெண்டு கோத்திரத்துக்கு மத்தியில அல்லது பிரிஞ்சிக்கிற ரெண்டு பேருக்கு மத்தியில சேர்த்து வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிப் என்று நன்மாராயணம் சொல்லிட்டு போனாங்க. அதைத்தான் கேட்டுதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா. உண்மையிலே இந்த செய்திக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு சந்தோஷம் வந்ததுக்கு காரணம் அதுதான். இந்த நன்மாராயணத்தை சொன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தால குதூகலத்தால அப்படி மகிழ்ந்து போனான். உண்மைக்குமே காரணம் என்னன்னா, இது பேர் சொல்லப்படலாட்டியும் இந்த நன்மாராயணம் சொல்லப்பட்டது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏனென்றா அவங்களோட பண்பு, அவங்க இஸ்லாத்துக்கு முதலும் சரி இஸ்லாத்துக்கு பிறகும் சரி, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் எப்படின்னா, யாரெல்லாம் பிரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பேசி ஷேப்பாக்கி அவங்களுக்கு நல்லெண்ணங்களை உண்டு பண்ணி அப்படி சேர்த்து வச்சுட்டுருவான். இதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பண்பு. ரசூலுல்லாஹ்வோட சந்தோஷத்துக்கு காரணம் இந்த நன்மாராயணம் ஹஜ்ரத் அபூபக்கருக்கு சொல்லப்பட்டது. ஏண்ட கூட்டாளிக்கு ஏண்ட தோழருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி கிடைச்ச என்ற சந்தோஷத்துல இருந்தாங்க. அதே வாக்குறுதி ஏண்ட வாப்பாக்கு கிடைச்சேன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டான். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யோசிச்சாங்க, இந்த வாக்குறுதிய இந்த நன்மாராயணத்தை என்ற வாப்பா கிட்ட சொல்லி அவருடைய சந்தோஷத்தையும் பார்க்கணும்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாங்க, திரும்ப ஓடி வந்தாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சொல்லு. அப்ப சொல்ற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்பியிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த பதில் எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தான். ஆயிஷா ரலியல்லாஹு ஓடி வந்தான், வந்து சொன்னாங்க, பாப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாரா, யாரு பிரிஞ்சிக்கிறவங்களுக்கு மத்தியில சேர்க்கிறதுக்கு பாடுபடுறாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிப். இந்த பதில சொன்னனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எதிர்பார்த்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்சம் அழுதான். இந்த நன்மாராயணம் சொல்லப்பட்டதுக்கு பின்னால மிச்ச நேரம் அழுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாங்கலாம கேட்டாங்க, ஏ வாப்பா அழுவுறீங்க, இது உங்களுக்கு சொல்லப்பட்ட நன்மாராயணம் என்று உங்களுக்கு தெரியாதா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கும் உங்களுக்கு சொன்ன நன்மாராயணம்ன்றதுதான் அவருடைய சந்தோஷத்திட காரணம். உண்மையிலே அந்த செய்தியை கேட்டதுக்கு பின்னுக்கால எனக்கும் சந்தோஷம். ஏனென்றால் இது உங்களுக்கு சொல்லப்பட்ட நன்மாராயணம். நிச்சயமா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது உங்களுக்கு சொல்லப்பட்ட நன்மாராயணம் தான். நீங்க சந்தோஷப்படாம ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க என்று கேட்ட நேரம், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது முழு உம்மத்துக்கும் கியாமம் வரைக்கும் படிப்பின தரக்கூடிய ஒரு பதில். இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆயிஷா சேர்த்து வச்சா சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல இன்னொரு புறம் இருக்கு, நீங்க கவனிக்கலையா? யார் சரி சேர்ந்திருக்கிறவங்கள பிரிச்சா அவருக்கு நரகம் வாஜிப் என்று விளங்குது இல்லையா அப்படின்னு சொல்லி அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குத்தான் நான் அழுகிறேன்னு சொன்னேன்.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரிஞ்சிக்கிறத சேர்க்கிறதுக்கு சொர்க்கம் வாஜிபுண்டா, சேர்ந்திக்கிறவங்களை பிரித்தா இன்னும் கூலி. சின்ன சின்ன பேச்சாலே, சின்ன சின்ன வார்த்தையாலே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆகப்பெரிய முசீபத் வாட்ஸ்அப் இல்லையா? இதுக்கு சரியான அர்த்தம் பலாய். பலாய் கல்லூரி அப்ளிகேஷன். அங்கல்ல திங்க இங்கல்ல தங்க, அப்படி இப்படி மாத்தி 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 மாத்தி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய கேவலம். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் தீனை பாதுகாக்கிறோம், சமூகத்தை பாதுகாக்கிறோம். எவனாலும் கொஞ்சம் ரோடு பாஞ்சா, எவனாலும் களவாண்டா, கொள்ளை அடிச்சா, தேவையில்லாத வேலையை செஞ்சா நிறைய கதாநாயகர்கள் வந்துருவாங்க. போன் எடுத்துக்கொண்டு அவனை போட்டோ பிடிச்சி ஊரெல்லாம் அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய டேஞ்சரான ஆள். மூமினா இருந்தா, அவன் ஒரு முஸ்லிமா இருந்தா, குறைய பரப்பி அவன் செஞ்ச பாவத்தை விட பெரிய பலாய் கழுவிட்டோம். உம்மத்தை யோசிக்குதா? இவ்வளவு பெரிய பாவத்துல தான் நான் ஈடுபடுறேன். பார்க்கிறல்ல சிலவங்க என்ன பலாய் நோண்டிக்கிண்டு சும்மா போவட் 100 கணக்கான மெசேஜ் அனுப்பி வச்சாச்சு. வெள்ள காட்டிலும் ஃபஜ்ர் தொழுதுட்டு எங்களுக்கு ஆட்கண்ட வேலை என்ன தெரியுமா? போன நொன்றை பலாய் கலூரை. இந்த இடத்துல இருந்து பாவம் பேசாம விரலால தள்ளி தள்ளி பலாய். யாராவது யோசிக்கிறோமா? நான் பாவத்துல நான் இருக்கிறேன், என்னால பாவம் தான் நடக்குது, இன்னொருத்தர குறைய நான் அறிமுகம் செய்கிறேன், அல்லாஹ் மறைச்ச பாவத்தை நான் வெளியே கொண்டு வாரேன். யாருக்காவது யோசனை இருக்கா? அதுல வேற இந்த உலமாக்களோட சப்ஜெக்ட் கிடைச்சா கொஞ்சம் பேர் சூடாரு. இறைச்சி, அதாவது சாப்பாடு தின்றதை விட இறைச்சி தின்றது எப்படி கடினமோ, உலமா அந்த இறைச்சில நஞ்சூட்டப்பட்டா இன்னும் எவ்வளவு கடினமோ. அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களோட குறை நஞ்சூட்டப்பட்ட இறைச்சை விட மோசம். குறை இல்லாத மனுஷன் யார் இருக்கிறா? பேச அனுமதி இல்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்க்கிறதுக்கே அனுமதி இல்லை. எங்க பேசலும் மூமின்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். ஏ மூமின்களே, அதிகமான எண்ணங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. இன்ன பஅலல் இஸ்முன், ஏண்டா சில எண்ணம் இருக்கு, அது பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். நினைக்கிறதே பாவம். எப்படி பாவம்? நினைக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்தர் வாரார். அவர் வந்த இடம் நாங்க பார்க்கிறதுக்கு மோசமான ஒரு இடம். அவர் அங்கிருந்து வந்தன்றதுக்காக வேண்டி அவர் அந்த மோசமான வேலையை செஞ்சான்றதுக்கு எந்த தலீலும் எங்களுக்கு இல்லை. ஆனா ஊர் முழுக்க பரவுது. எப்படி தெரியுமா? இவர் மோசமான ஆள், இவர் இதுல ஈடுபடுறார், இந்த பிள்ளையில இவருக்கு சம்பந்தம் இருக்கு, வாட்ஸ்அப் வழிய போகுது, முழு உலகத்துக்கும் போகுது. இங்க இது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது, வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணி கேட்கிறான், உங்களோட வீட்டுல இப்படி ஒரு கேசாமே, உங்களால் இப்படி சம்பந்தமாமே, எங்களை இவ்வளவு மாஸ்டர் எப்படி போன யூனிச்சு கட்டுறது பேசுறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்துல இந்த மாதிரி பிழைகள் பரவினத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? நாங்க மூஞ்சிக்கு மூஞ்சி சிரிச்சு கொண்டாலும், நாங்க மூஞ்சிக்கு மூஞ்சி பேசிக்கொண்டாலும், நாங்க யாரும் உள்ளத்தால அணைஞ்சில்லை. நாங்க யாரும் உள்ளத்தால அணைஞ்சில்ல. போட்டு பின்னுக்கால இவர் இப்படித்தான் பேசுவாரு, ஆனா இவர்கிட்ட பக்கமே வேற அப்படின்னு பக்கத்துல இந்த வார்த்தை காய்க்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கத்துல இருக்கிறவங்க புத்திசாலிண்டா நீங்க பலாய் பேசாதீங்க, பலாய் பேசுறது ஹராம்னு அவருக்கு சொல்லுங்க. இல்லண்டா நாங்க கேட்டுட்டு சிரிச்சுட்டு ஓம் போட்டோம்டா, நாங்க போன பிறகு எங்களை பத்தியும் அவர் அப்படிதான் கேட்க போறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியும் அங்க எப்படியான சமுதாயத்தை உருவாக்கினாங்கண்டா, அந்த சஹாபாக்களோட பண்பு எப்படி இருந்துச்சுண்டா, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாத்துக்குமே விட்டு கொடுக்கிறது, அடுத்தவங்களோட குறைய பேச அமைக்கிறது, அடுத்தவங்களோட குறைய பார்க்க அமைக்கிறது, தனக்கு விருப்பமானதை அப்படி ஒப்படைக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு
ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க. அரை நிர்வாணமா தான் மதீனாக்கு வந்து சேர்ந்தான். மக்கால பெரிய பணக்காரர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால பணக்காரர், அதுல ஷஹீத் ஆயிடுவார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் ஜோடாக்கிடுவாங்க. மக்கால இருந்து யார் சரி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தா நபியோட பழக்கம் ஒன்று இருந்துச்சு. மதீனா வாசி ஒருத்தர் மக்கா வாசி ஒருத்தர் அவங்கள ஜோடாக்கிடுவாங்க தீனுடைய விஷயங்களுக்காக. தீனுடைய விஷயம் தான் நோக்கம். ஆனா அந்த அன்சாரி சஹாபாக்கள் துனியால கூட அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப ஜோடாக்கினாங்களோ முதலாவது அண்டு அப்படி கைட்டால புடிச்சு, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கூட்டு போனான். கூட்டு போயிட்டு அவங்க 2 வீட்டை காட்டினான். இந்த பாருங்க, இந்த 2 வீடு, இது ஏண்ட வீடு. இந்த ரூட்ல, இந்த 2 வீட்லயும் ஏண்ட மனைவிமார்கள் 2 பேர் இருக்கிறான். இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க 2 பேரையும் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு யாரு விருப்பமோ அவங்க நான் தலாக் சொல்லுவேன், நீங்க கல்யாணம் முடிக்கணும் சொன்னார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் விடுறவள நீங்க முடிங்கன்னு சொல்லலை, நீங்க விருப்பமானவள நான் விட ரெடின்னு சொன்னார். அவங்களோட உள்ளத்துல ஒரு மூமின் சகோதரனுடைய மானம் பண்பு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்டா, அந்த மனைவியை கூட விட்டு கொடுத்து அவ இன்னொருத்தருக்கு தலாக் சொல்லி இன்னொருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க ரெடி ஆயினான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சஹாபாக்கள் உயர்ந்த பண்பு. இது மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வத் கல்ல பார்த்து சொன்னாங்க, நீ எவ்வளவு கண்ணியமானவனா இருக்கிறாய், நீ எவ்வளவு உயர்வானவனா இருக்கிறாய், நீ எவ்வளவு சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறாய், அல்லாஹ் மீது ஆணையாக 70 தைனம் நான் சொல்றேன், உன்னை விட ஒரு மூமினுடைய சிறப்பு மேலானது மேலானது மேலானதுன்னு சொன்னார். மூமின்டா லேசில்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் படித்தவர் ஆயிக்கலாம், படிக்காதவர் ஆயிக்கலாம், பணக்காரர் ஆயிக்கலாம், ஏழை ஆயிக்கலாம், பாமரர் ஆயிக்கலாம், விளங்குறவர் ஆயிக்கலாம், விளங்காம ஆயிக்கலாம், மூமின்களோட அல்லாஹ் இருக்கிறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்றா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மூமின்களுக்கும். மூமின்ட குறைய பரப்பினா அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். இந்த உம்மத்துல எது செஞ்சாலும் எடுபடுவது அல்ல, அது 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 தண்ணில எழுதினது போல அல்லது பலமில்லாத ஒன்ற போல ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி மோசடிகள், வாக்கு மீறல்கள், உள்ளத்தை நோவடிக்கிறவைகள், இது எங்களுக்கிட்ட பரவி போய்த்திருக்கு. பரவி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பேசினாலே எப்படின்னா, நாங்க நினைச்சு அநியாயம் செஞ்சா, நினைச்சு கஷ்டத்துல போட்டா, விலங்கி நோவடிச்சா எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும். சின்ன சாதாரண விஷயம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தி மாதிரி இல்ல. இன்னைக்கு கிரவுண்ட்ல நாங்க பொடியமார் சேர்ந்து வாலிபர்கள் சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடு இல்லாத முடிவு சண்டையா இருக்கு. பள்ளியில சேர்ந்து ஒரு கூட்டம் ஒரு வேலை செய்யலாம், அதுல முடிவு பிரச்சனையா இருக்கு. எவ்வளவுதான் நல்லா செஞ்சாலும் வந்து பார்த்துட்டு ஒரு குறைய சொல்லிட்டு போறோம், இப்படி செய்யி இப்படி செய்யி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட மூலமாய்தான் எல்லாருடைய மூளையும் இல்லை. அவன் மூளைக்கு அவன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற வேலை தான் அவன் செய்வான். எங்களுக்கு பட்டது அவங்களுக்கு படாது, அவங்களுக்கு பட்டது எங்களுக்கு படாது. சில பின் குலம் இருக்குது, அந்த பின் குலம் அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது தெரியும் வரைக்கும் எங்களுக்கு படாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்ட நியாயம் நீதித்தனத்தை எனக்கு படிச்சுதான்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னான், அது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே தான். சரி வாங்க விளங்கப்படுத்துறேன். இவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஒரு ஆத்தோரமா ஒரு பெரிய மரம் ஒன்றிருந்துச்சு, அந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிக்க சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒளிஞ்சிருந்தான். கொஞ்ச நேரத்துல ஒரு தனவந்தர் குதிரையில வந்தார். வந்து இறங்கி அந்த ஆத்துல கொஞ்சம் நீராடிட்டு அந்த மரத்தடியில ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த குதிரையில திரும்ப ஏறி போனார். ஏறக்குள்ள அவருடைய இடுப்புல கட்டிந்த பெரிய பணப்பை ஒன்று கீழே விழுந்துரும். அவருக்கு அதை நோட்டீஸ் பண்ணி படாது, கவனிச்சு படாது, அப்படி பேய்த்திருவார். போனதுக்கு பின்னாலே அந்த இடத்துக்கு ஒரு 7 வாலிபர் வருவார். வந்தோடனே அவருடைய கண்ணில் முதலாவது படுறது அந்த பணப்பை.
பார்த்தா நிறைய உள்ளுக்கு நிறைய பொற்காசு. உடனே எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அவர் ஓடிடுவார். ஓடினத்துக்கு பிறகு ஒரு குருடர் அந்த இடத்துக்கு வருவார். அவரும் அந்த இடத்துல இறைப்பாருவார். இப்ப பணத்தை இழந்த அந்த தனவந்தர் திரும்ப குதிரையில் அந்த இடத்துக்கு வந்தார். வந்து அவர் சுத்தி சுத்தி பார்த்தாரு, இந்த பணப்பை எங்கேயாலும் விழுந்திருக்கான், எங்கேயுமே விளங்குறதுக்கு இல்ல. அப்ப அங்கே அந்த குருடர் தான் இருந்தார். அந்த குருடரை பார்த்து கேட்டார், எனக்கு ஒரு பணப்பை விழுந்துச்சு, நீ எடுத்தியான்னு கேட்டார், நீ கண்டியான்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நானோ கண் குருடனாக இருக்கிறேன், எனக்கு பணப்பை ஈக்கிறது எப்படி தெரிய போகுது, எனக்கு விளங்கவே விளங்காது, நான் அதை எடுக்கல பார்க்கல, எனக்கு தெரியா அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா இந்த தனவந்தர் உட்ற மாதிரி இல்ல, அலட்டி கேட்டுக்கொண்டே இருந்தார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசிக்கு அவர் இல்ல இல்லன்னு சொல்றார். இவர் நீதான் எடுத்திப்பா எடுத்திப்பா என்று சொன்னார். கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு முரண்ல அந்த தனவந்தர் அவருடைய இடுப்புல இந்த வாள் எடுத்து அந்த குருட கழுத்தை வெட்டி கொண்டுடுவார். இப்ப பார்த்துட்டு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரத்தம் கொதிக்குது. கொல்லப்படணும் வாலிபர், ஆனா அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிற அந்த குருடர். அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னான், ஏண்ட அதில் ஏண்ட நீதி நியாயம் இருக்குது, உங்களுக்கு படாது மூசா, நான் நேரத்தோட சொன்னேன் தானே, இல்ல எனக்கு விளங்கப்படுத்தியா அல்லான்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த தனவந்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த தனவந்தர் வீட்டுல ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் வேலை செஞ்சதுக்கு பின்னாலே நீண்ட நாளாக அவருக்கு இந்த தனவந்தர் சம்பளம் கொடுக்கல, அவருடைய ஊதியத்தை கொடுக்கல. அதனால அவர் நோயுற்றார், கவலை அடைஞ்சார். அந்த நேரம் இவர் போய் பார்க்கல, அந்த கவலையிலே அவர் மௌத்தாய் போயிட்டார். அந்த மௌத்தாயின வேலை செஞ்சவருடைய மகன் தான் அந்த வாலிபர். அவருடைய வாப்பாக்கு கொடுக்க வேண்டிய சல்லியதான் அந்த தனவந்தர் தெரிந்து நான் புல வச்சு இந்த வாலிபருக்கு நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சரி பாப்பாக்கு போக வேண்டிய சல்லி மானுக்கு போயிட்டு அநியாயமா குருடனேன் கொல்லப்படணும்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னான், அந்த குருடன் 20 வருஷத்துக்கு முத பார்வை உள்ளவராதான் இருந்தார். அந்த பார்வை உள்ள நேரம் அவருடைய தொழில் என்னண்டா, இரவையில வீடுகளுக்கு இறங்கி களவெடுக்கிறது தான் அவருடைய வேலை. இந்த குருடன் பார்வைக்கிற காலத்துல இந்த தனவந்தர் வீட்டுல ஒரு நாள் இறங்கி களவெடுத்திருக்கிறார். அந்த அநியாயத்தை அவர் செஞ்சதுக்காக வேண்டி அவர் அந்த தனவந்தர் கையால நான் இவரை கொல்ல வச்சேன், இதுதான் என்ற அதில் என்று அல்லாஹ் சொன்னார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிச்சு, எங்களுக்கும் நல்லா விளங்கிக்கும் நினைக்கிறேன். நாங்க சேர்ந்து ஒரு விஷயத்தை ஃபிக்ர் பண்ணக்குள்ள நிறைய விஷயத்தை ஆய்வு செஞ்சு முடிவு செய்வோம். ஆனா பார்த்துட்டு இருக்கிற சமூகத்துக்கு அது தெரியா. இவன் என்ன இப்படி, இவன் என்ன அப்படி, இவன் என்ன இப்படின்னு பேசி 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 பின்புலம் விளங்காது. நாங்க வெளியில பார்க்கிறாள், உள்ளுக்குள்ள நீதி எங்களுக்கு தெரியா. நாங்க வெளியில இருந்து பார்த்துட்டு மேலோட்டமா விளங்குற குறைய ஊர் முழுக்க பரப்பியாச்சு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பச்சை அநியாயம் என்ன தெரியுமா, மஸ்ஜிதுல நாங்க குறை பேசுற இடமாக மாத்திட்டோம். 4 பேர் சேர்ந்து, 5 பேர் சேர்ந்து, 2 பேர் சேர்ந்து இங்க இபாதத்து நடந்தா பரவாயில்ல, உழைப்பு நடந்தா பரவாயில்ல, தௌலத் நடந்தா பரவாயில்ல, சேர்ந்து குறை பேசுற இடமா மாத்திட்டோம். உம்மத்துல எவ்வளவு பெரிய பிழை உண்டாயிக்கு தெரியுமா? இன்றைக்கு வீட்டுக்கு நானா தம்பிக்குள்ள கூட பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முத ஒரு வாப்பா வந்து அனைத்து அழுதார். காலம் அதுக்கு சம்பந்தப்பட்டுன்றதுக்காக உதாரணத்தை சொல்றேன். அந்த வாப்பா சொன்னார், என்ன தெரியுமா ஹஸ்ரத், என் வாயின் அஜிக்கு போனேன், எனக்கு செல்லாம போனேன்னு சொன்னார். எனக்கு செல்லல அவரு, என் வாயின் போனார்னு சொன்னார். எப்படி அந்த வாப்பாக்கு மனசு எப்படி உதங்கி பேசிப்பார், எப்படி உடஞ்சிப்பார். இப்ப முழுக்க முழுக்க வாப்பா அந்த புள்ள மட்டுமா காரணம், அந்த வாப்பாக்கு சொல்ல இல்லாத நீங்க வளர்த்த முறையில பிழை இருக்குமோ தெரியாண்டு செல்லலுமா இப்ப வாப்பா கிட்ட உடஞ்சி பேசிக்கிறார். இப்ப அன்பாங்கல்ல, நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு வந்தாங்க. அவருடைய சின்ன மகன் 4 வயசு. வார வழியில் அவன் ஏதாவது சாப்பிட்டதை கேட்டான், இனிப்பு பண்டம் வாங்கி கொடுத்தார். அந்த வாங்கி அவர் திண்டு கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முசாபா செஞ்ச நேரம் வாப்பா சொன்னாரு, ரசூலுல்லாஹ் நான் இவருக்கு பண்டம் வாங்கி கொடுத்தேன் தின்றதுக்கு, சரிதானேன்னு கேட்டான். நபி அவங்க உடனே சரிக்கானாம கேட்டாங்க,
இதை போல வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு கேட்டான். ஓ, எனக்கு இன்னும் 10 பிள்ளைகள் இருக்கிறேன்னு சொன்னார். அப்படி அவங்க சொன்னாங்க, ஒன்றே குடுத்தத்தை வாங்கி எடுங்க, இல்லாட்டி மத்த பிள்ளைகளுக்கும் இத மாதிரி வாங்கி கொடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறதுல எந்த வாப்பா ஏற்றத்தாழ்வு செய்வாரோ முனாஃபிகீன்கள் வேதனை செய்யப்படுற இடத்துல நரகத்துல அடியில கொண்டு போயிட்டு வேதனை செய்யப்படுவார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாப்பா இரக்கம், உம்மா காட்டுற இரக்கத்துல 5-6 புள்ள இந்த வேறுபாடாயினா சொத்து பிரிக்கிறோம், பிளவுதாலதான். வாப்பா லேசா டிசிஷன் பண்ணார், மானி கடை மாலிக் கார் மகனுக்கு ஊடு, எப்படி அப்பா இப்படி அவ்வளவு டிசிஷன் எடுக்கிறீங்க? தெரியுமா ஷரியத் எப்படி வலியுறுத்தது என்று? பாப்பா உசுரோடைக்கு கொள்ள சொத்தை பிரிக்கிற முறை என்ன, மௌத்தாயின போற முறை என்ன, மன்னிச்சுக்கிறோமா கால உலமாக்கள் கிட்ட? அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் தொட்டு தொட்டு காட்டுறேன் எங்க பிழை இருக்கிறேன் விளங்கி கொள்ளணும். ஆனாலே ஒரு ரமலான் கழிஞ்சதுக்கு பின்னாலே நாங்க எங்களுக்குள்ள உள்ள உறவ, அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெக்கம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போக ரெடியாய் முசாபாக போறேன், வெக்கமா இல்லையா? இல்லாட்டி 27 வரணும் முசாபா செய்ய, 3 நாள் தான் அனுமதிக்கு பேசாம இருக்கிறது, அல்லது கொஞ்சம் டைம் கொடுக்கிறது. அதனால சில்மன் கதஅத் ரசூலுல்லாஹ் ஆக பெரிய சிஃபாத் பண்பு, வெற்றவனோடு ஒட்டி போங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எங்களை நிறைய பேர் வெட்டிருப்பாங்க, நோயடிச்சிருப்பாங்க, நாங்க சேர்ந்து நடக்கிற வழியை தான் பார்க்கணும். ஆனால் இன்னொரு முக்கியமான செய்தி செல்ல நேரம் போதாது, மேலோட்டமாக பதிவாக்கி கொண்டு போறோம். இன்றைக்கு நாங்க குனூத்துல துஆ கேட்கிறோம், ஒரு நாட்டுக்காக, அந்த மக்களுக்காக, அங்குள்ள குழந்தைகளுக்காக கேட்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படின்னா அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எப்படி நாங்க துஆ கேட்கிறேன்டா, நாங்க எங்களுக்குள்ள யஹூதியத்தையும் பிளவுகளையும் மோசமான செயற்பாடுகளையும் பண்புகளையும் வெற்றி கொண்டுதான் அங்கு துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். 2வது, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாடு எங்கேயோ இருக்கு, பலஸ்தீன் எங்கேயோ இருக்கு, இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க இங்க நடுப்பகுதியில வாழ்றோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்க யூதர்களாக மாறுறதும், இந்த நாடு யூதமயமாக்கப்பட்டு இருப்பதும் விளங்காம தெரியாம இன்னைக்கு யாரும் உட்கார்ந்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமதியும் சேர்ந்து வாழக்கூடிய பொறுமதியும் சுன்னத்துடைய பொறுமதியும் யாது படுத்தின என்னத்துக்குண்டா, இதுக்கு பிறகு நாங்க பிளவுபட்டா, இதுக்கு பிறகு சுன்னத்துல குறை செஞ்சா, இதுக்கு பிறகு நாங்க ஷரியத்துல இருந்து தூரமாயினா எங்களுக்கு வார அடி இருக்குது, அது யஹூதியாலதான் என்ற ஒரு பயங்கரமான செய்தியை சொல்லிட்டு இதுல இருந்து நாங்க விடுபடுறா முழுமையான சுன்னத்துக்குள்ள ஒத்துமைக்குள்ள நுழையறதை தவிர இந்த உம்மத்துக்கு வேற எந்த பாதுகாப்பும் இல்லை என்ற உண்மையான நிதர்சனமான செய்தியை விளங்கி கொண்டு இங்கிருந்து விடைபெற்று போருமாறு அன்பாக எல்லாரிடம் கேட்டுக்கொள்வேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள்புரிவானா, உற்றார் உணர்வுடைய பாவங்களை மன்னித்து அருள்புரிவானா, தாய் தந்தை அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள்புரிவாயா, எங்களுடைய உள்ளங்களை சீர்படுத்தி ஒன்று சேர்த்து ஒத்துமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய பொறுமதியை உள்ளத்திலே நாட்டி விடுவாயா, அவர்களை போன்று உலகத்தில வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை மூமினான ஒவ்வொரு ஆண் பெண்களுக்கும் யா அல்லாஹ் கொடுத்துடுவாயா. எங்களுடைய இறுதி முடிவை சீராதான ஆக்கிடுவா. பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை நீ கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவா. அங்குள்ள மக்களுடைய மூமின்களுடைய உயிர்களை பாதுகாத்து அருள் புரிவாயா. எங்களுக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய யகூதிகளுடைய அனைத்து திட்டங்களையும் நீ தோடுபடியாக்கி எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயா. இந்த சின்ன துவா உன்னுடைய தடைப்பட்ட கிருபையில் ஏத்துக்கோயா அல்லாஹ். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ